2 குழுக்களாக சேர்ந்து சட்டப்பேரவை குழு தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ போய் எடப்பாடி அவர்களை சந்திச்சு வந்திருக்கீங்க. இதில் குழப்பம் வர்றதுக்கே வழி இல்லை. இதில் வந்து சட்ட சிக்கல் எதுவும் இல்லை, குழப்பம் வர்றதுக்கு எந்த வகையில் வழி இல்லை. இது எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அதனால் வந்து இங்கே வந்து கட்சிக்குள்ளே வந்து எந்த குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவி சண்முகம் தரப்புல அங்க தொடர்ச்சியா அங்க ஆலோசனைகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் நம்ம பார்த்துட்டு வந்த பிறகு மீண்டும் போய் சபாநாயகரை பார்த்து குழு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், அது சரியாயிடும். குழப்பத்தை ஏற்படுத்தாதா? ஆமாம், அது உண்மைதான். ஆனால் அவங்களுக்குள்ள வந்து சில இது இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரியாயிடுங்க. பிரச்சனை சரியாயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை அது பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, சரியாயிடுங்க. கட்சி நல்லா இருக்கு. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு நல்ல சிறப்பாகவே இருக்குது. இன்னைக்கு நடந்திருக்கிற தேர்தலில் பார்க்கும்போது கூட எங்களுக்கு வந்து தோல்வின்றது இல்லை. வாக்கு சதவீதங்களை நாங்கள் கணக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தை கணக்கிட்டு பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து கணிசமான வாக்குகள் எங்களுக்கு இருக்கிற வாக்குகள் எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுடைய கட்சியிலையும் எங்களுடைய கூட்டணியிலையும் எந்த வகையிலும் குறைப்பில்லை, நாங்கள் ஒற்றுமை தான் இருக்கோம். நிர்வாகிகள்லாம் உண்மையிலேயே யார் பக்கம் இருக்காங்க? இபிஎஸ் விட மக்கள் செல்வாக்கு, மக்கள் முகம் வந்து வேற யாராவது இருக்காங்களா அதிமுக? இல்லைங்க, பொதுச் செயலாளர் பொறுத்தவரைக்கும் எங்கள் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். இன்னைக்கு எடப்பாடியார் அவரை தவிர வந்து வேற யாராலும் வந்து பொதுச் செயலாளர் வர்றதுக்கு வந்து வாய்ப்பில்லை. அப்படி வந்து ஜனங்களும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அதை எங்கள் தொண்டர்களும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து தொண்டர்கள் எல்லாம் விரும்புகிற ஒரு தலைவர் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அதனால் இல்லை, அது எல்லாம் சரியாயிடுங்க. எங்களுக்கு அதெல்லாம் சரியாயிடுங்க. போயிருக்காங்க 30 எம்எல்ஏக்கள் இங்க சப்போர்ட் பண்ணல, அவங்க தனியாவே இயங்குறாங்க. இது எப்படி நீங்க கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, தனியா இயங்க மாட்டாங்க, அது எல்லாம் சரியாயிடும். இதுவரைக்கும் இயங்கிட்டு இருக்காங்க, அது எல்லாம் சரியாயிடுங்க. அதுக்கான எல்லாம் போக போக நடக்குதா? போக போக சரியா பார்க்க போறீங்க. அது எல்லாம் சரியாயிடும். 17 பேர் மட்டும்தான் கையெழுத்து போட்டு எடப்பாடி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதிமுக. அப்ப மீத இருக்கக்கூடிய 30 பேர் எங்க போனாங்க? இல்ல, எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க. எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க. அதுல வந்து மினிமம் வந்து இவ்வளவு பேர் தேவைன்னு இருக்காங்க, வந்து அவ்வளவு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். தவிர மற்றபடி எல்லாமே வந்து இங்க தான் இருக்காங்க. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.